இன்றைக்கி வீடியோவில் ஸ்பீக்கர்லேருந்து மேக்ஸேஃப் வாலெட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் ஆப்பிள் வாலெட்டே இருக்குது. ஸோ ஆப்பிள் வாலெட்டோடது ரொம்ப சீப் இது. அண்டு நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணையில் இது எப்படி இருக்கும்னு தான் நான் காமிக்க போகிறேன். ஸ்பெஷலி இது நம்ம ஃபோன்ஸ் வச்சாக்கா மோட்டோவாக இருக்கா, இல்லை வந்துட்டு நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, எர்கனாமிக்ஸாக சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது நான் ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ உங்கள் கூட தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபுல் டேப் இருக்குது. இந்த ஃபுல் டேப்பில் இழுத்தாக்கா நம்மளுக்கு இந்த வாலெட் நம்மளுக்கு இங்கே கிடச்சிடும். நான் குயிக்காக இங்கே ஃபோக்கஸ் மோட் ஆன் பண்ணிடுறேன். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த கலர் ஆர்டர் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப ரப்பர் டெக்ஸ்சராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மேக்ஸேஃப் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னாக்கா, மற்ற மேக்ஸேஃப் வந்துட்டு இல்லாமல் 6 கார்ட்ஸ் இங்கே வைக்க முடியும். ப்ளஸ் இது நான் இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ண மாட்டேன் தான் இங்கே ஓப்பன் ஆகும். இல்லைனாக்கா என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. மேலே கீழே பாருங்கள். வாவ், லாக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே இப்படி நம்ம பண்ணிட்டாக்கா இது ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. இங்கே மேலே பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு கேஷ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே நம்மளால் கேஷ் வைக்க முடியாது. ஸோ என்னோடய கார்ட்ஸ் எல்லாம் வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இது எவ்வளோ திக்னஸாக இருக்கும்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிமோட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஃபோனுக்கு அட்டாச் ஆகுதா இல்லையா செக் பண்ணுறேங்க. பாருங்கள், வாவ், நல்லா இருக்குது. நல்லா கிரிப்பாக இருக்குது ஃபோனில். ஆனால் இது என்னுடைய 17 Pro Maxக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஃபோனை விட கொஞ்சம் பல்கியாக இருக்குது. ஸோ நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி யூஸ் பண்ணுறீங்கனாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பல்கியாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் மேக்ஸேஃப் பேட்டரி போட்டால் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஃபீலிங் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த கேஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நான் நேற்று வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ இங்கே கம் கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே ரவுண்டு மார்க் வந்துச்சு. இங்கே பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக வேறு என்ன எதிர்பார்த்தேனாக்கா, இங்கே வந்த உடனே நம்மளுக்கு எதுனா இங்கே காமிக்கும். ஆப்பிள் டிவைசஸில் வந்து பார்த்தீங்களா காமிக்கலாம். ஸோ இது ரொம்ப பல்கியாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பல்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 6 கார்ட்ஸு ப்ளஸ் கேஷ் வைக்கிறவங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஸ்பீக்கனோடைய மேக்ஸேஃப் கார்டு ஹோல்டர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்கிங் சிஸ்டம். இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 2400 rupees இருக்குது. இப்போ அமேசானில் சேல் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் காமிக்குது. யூஸ்வலாக எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னா எந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சும் இங்கே காமிக்கல. ஸோ 2400 தான். ஸோ 2400க்கு உங்களுக்கு பல்கியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேக்ஸேஃப் வாலெட் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ. இதுக்கு ஏற்ற மாதம் உங்களுக்கு வேறு எந்த கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா கேளுங்க, நான் உங்களுக்காக ஆன்சர் பண்ணுறேன்.